அது கத்தியில் இல்ல, கண்ணில் இருந்த வீரம். தன்னோட கணவனை இழந்து, நாட்டை இழந்து, காட்டுக்குள்ள 8 வருஷம் ஒளிஞ்சிருந்தும், என் நாட்டை மீட்பேன்னு சபதம் எடுத்து, ஆங்கிலேயரையே முதலா எதிர்த்து வென்ற ஒரே ராணி அவங்க. அவங்க வீரம் சத்தம் போடாது, திட்டம் போடும். பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு, தைரியத்தை வெளியே காட்டும் ஒன்று. வேலை பார்க்கும் இடத்தில் அரண்மனை தைரியம் வேலுநாச்சியார் போல யோசி. நீ வேலைக்காரி இல்ல, அந்த இடத்தோட ராணி. உன் குரல் தான் உன் வாழ். மீட்டிங்கில் யாராவது உன் பேச்ச குறுக்கே பேசினால் நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்னு தெளிவா நிதானமா சொல்லு. கத்த வேணாம், உறுதியாரு. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாதே. வேலுநாச்சியார் எல்லா போருக்கும் ஒத்துக்கல. தனக்கு சரின்னு பட்ட போரை தான் செஞ்சாங்க. உன்னால முடியாத வேலைக்கு இப்ப முடியாது, நாளைக்கு முடிச்சு தர்றேன்னு சொல்றதும் வீரம்தான். குறிப்பு வச்சுக்கோ. யாராவது உன்னை குறை சொன்னா இல்ல தப்பா நடந்தா தேதி நேரத்தோட எழுதி வச்சுக்கோ. இதுதான் உன்னோட போர்த்திட்டம். ஆதாரம் இருந்தா யாரும் உன்னை அசைக்க முடியாது. மனசுக்குள் சொல்லிக்கோ, நான் இங்க என் திறமையால வந்திருக்கேன், யாரோட தயவால இல்ல. 2. பஸ்ஸில் போகும்போது குதிரைப்படை தைரியம் பஸ் என்பது வெறும் பஸ் இல்ல. அது நீ தினமும் ஜெயிக்க வேண்டிய போர்க்களம். கண்ணை பார்த்து பேசு. தேவையில்லாம உரசினா, இடிச்சா உடனே அவன் கண்ணை நேரா பார்த்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சத்தமா சொல்லு. உன் சத்தம்தான் உன்னை சுத்தி இருக்கிற 10 பேரை உன் பக்கம் திருப்பும். உட்கார இடம்தான் உன் கோட்டை. ஜன்னல் ஓரம் உட்கார். பேகை மடியில் வச்சுக்கோ. யாரையும் உன் கோட்டைக்குள்ள சுலபமா விடாதே. அமைதியா இருக்காதே. ஏதாவது தப்பா நடந்தா போனை எடுத்து யாருக்கோ போன் பண்ற மாதிரி இந்த பஸ்ல ஒருத்தன் தொந்தரவு பண்றான்னு சத்தமா பேசு. இல்ல கண்டக்டரை கூப்பிடு. வேலுநாச்சியார் தனியா போர் பண்ணல, படைய கூப்பிட்டாங்க. 3. தனியா இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்த தைரியம். வேலுநாச்சியார் 8 வருஷம் தனியா காட்டுக்குள்ள இருந்தாங்க. தனிமை பலவீனம் இல்ல, அதுதான் பலம். தனிமைக்கு பயப்படாத. தனியா இருக்கும்போது லைட் போட்டு வச்சுக்கோ. தெரிஞ்சவங்க கிட்ட நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஒரு மெசேஜ் போடு. இது பயத்துக்காக இல்ல, பாதுகாப்புக்காக. யார் வந்தாலும் கதவை திறக்காதே. யாருன்னு கேட்காம கதவை திறக்காதே. இது அநாகரிகம் இல்ல, இது சுயமரியாதை. உனக்கு நீயே துணை. தனியா இருக்கும் நேரத்தை உனக்காக பயன்படுத்து. ஒரு புது விஷயம் கத்துக்கோ. புக் படி. உனக்குள்ள இருக்கிற ராணியை நீயே பார்த்துக்கோ. 4. நடந்து போகும்போது வாளேந்திய தைரியம். ரோட்ல நடக்கும்போது தலைய குனிஞ்சு நடக்காதே, நிமிர்ந்து நட. நடையில் வேகம் இருக்கட்டும். பயந்து பயந்து நடக்காதே. வேகமா தைரியமா எதிரில வர்றவங்கள பார்த்து நட. உன் நடையே சொல்லும் நீ யாருன்னு. காதில் 2 பக்கமும் இயர்போன் வேண்டாம். ஒரு காதில் மட்டும் வச்சுக்கோ. சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனி. விழிப்பா இருக்கிறது தான் முதல் வீரம். உன் ஆயுதத்தை ரெடியா வச்சுக்கோ. கையில் போன், குடை, சாவி கொத்து எதுவா இருந்தாலும் அதுதான் உன் ஆயுதம். யாராவது தப்பா நடந்தா கத்த தயங்காதே. தள்ளிப்போன்னு கத்துறது தப்பே இல்ல. கடைசியா ஒரு விஷயம். வேலுநாச்சியாருக்கு குயிலி இருந்த மாதிரி உனக்கும் ஒரு குயிலி வேணும். அது உன் தோழி, உன் அக்கா, உன் அம்மா, யாரா வேணா இருக்கலாம். எங்க போனாலும் ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு போ. லொகேஷன் ஷேர் பண்ணு. வீரம் என்பது பயம் இல்லாம இருக்கிறது இல்ல, பயம் இருந்தும் முன்னாடி போறதுதான் வீரம். நீ வேலுநாச்சியாரோட வாரிசு, மறந்துடாதே.